ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சியில் உள்ள சமூக அறிவியலில் நம்ம 6th to 12th வரைக்கும் என்னென்ன சிலபஸ் வைஸ் நம்ம புக்கில் வச்சு நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். எல்லோரும் இதை நோட் பண்ணிக்கோங்க. 6th பாருங்கள், 6th வரலாறு பார்த்திங்கன்னா அதோட பாட எண் முதற்கொண்டு அதோட பாடத்தலைப்பு வயசுபடி நான் எழுதியிருக்கோம். அடுத்து 7th வரலாறு, அப்படியே இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 7th வரலாறு, பாடத்தலைப்பு, அதோட பாட எண், எந்த டேமில் எந்த பாட எண் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்கோம். எந்த பாடத்தோட டேம், ஃபஸ்ட் டேம்னா ஃபஸ்ட் டேம் போட்டிருப்போம், செகண்ட் டேம்னா செகண்ட் டேம், அதோட பாட எண். கிட்டத்தட்ட ஒரு 100 பாடம் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். 100 பாடத்தை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும். ரொம்ப முக்கியமான பாடங்கள் மட்டும்தான் அதில் கொடுத்துருக்கோம். இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். இது 9ஆம் வகுப்பு வரலாறு, இது 10ஆவதோட வரலாறு. இது 11ஆவது வரலாறு. இது 12ஆம் வகுப்பில் உள்ள வரலாறு. அதோட பாட எண், அதோட பாடத்தலைப்பு, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதில் உள்ளதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும். மிக முக்கியமான பாடங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இது 7வது புவியியல், அதோட வரலாறு முடிஞ்சிருச்சு. இப்போ புவியியல் 6th உள்ள புவியியல் எல்லாமே பேசிக்ஸாக இருக்கும், பட் அது வேணாம். அதனால் 7வதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் புவியியலுக்கு. இங்கிட்ட பாடத்தலைப்பு இருக்குது, இங்கே டேம் வைஸ் இருக்குது. இங்கே 8th புவியியல், இங்கே 9th புவியியல். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது 10ஆம் வகுப்பு புவியியல், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போனா நீங்கள் இதை கண்டிப்பாக மிக முக்கியமாக அதை படிச்சுக்கணும். 10ஆம் வகுப்பில் உள்ள புவியியல் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கணும். கிட்டத்தட்ட வரலாறையும் புவியியலையும் பார்த்தோம்னா அதுலேயே ஒரு 57 பாடங்கள் வரைக்கும் வந்துருச்சு. அடுத்து நம்ம அரசியல் அமைப்பு, 6ஆம் வகுப்பு அரசியல் அமைப்பு, பாடத்தலைப்பு, பாட எண். இது 7ஆம் வகுப்போட அரசியல் அமைப்பு, டேம் வைஸ் படி இருக்குது. இது 8ஆம் வகுப்பு அரசியல் அமைப்பு. இது 9ஆம் வகுப்பு அரசியல் அமைப்பு. இங்கிட்டு பாட எண் இருக்குது, பார்த்துக்கோங்க. இது 10ஆம் வகுப்பு அரசியல் அமைப்பு. இது 11ஆம் வகுப்பு பாடத்தலைப்பு, பாட எண். இது 12ஆம் வகுப்பு அரசியல் அமைப்பு. அரசியல் அமைப்பே பார்த்தீங்கன்னா 84 பாடம் கிட்ட வந்துருச்சு. அடுத்த 10ஆம் வகுப்பு பொருளாதாரம், அது பார்த்துக்கோங்க. பாட எண், பாடத்தலைப்பு. அடுத்து 11ஆம் வகுப்பில் உள்ள பொருளாதாரம், இது 94 பாடங்கள் கிட்ட வந்துருச்சு. அடுத்து 12ஆம் வகுப்பில் உள்ள பொருளாதாரம், பாட எண். மொத்தம் இதில் உள்ள 100 பாடங்களை மட்டும் நீங்கள் மிக முக்கியமாக படிச்சுக்கோங்க. அதுலேயும் முக்கியமான பாடங்கள் மட்டும் தொகுத்து கொடுத்துருக்கோம். இதில் உள்ள பாடங்களை மட்டும் படித்து வரப்போகிற Group 4, Group 2 எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.